ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல். ஸோ மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் தான் வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோ கம்யூனிட்டி டேப் போஸ்ட்லையோ இல்லை டெலிகிராம்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாக கூட நீங்கள் இந்த வீடியோக்கு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சேனலில் தான் நம்ம டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதான் ஒரு ரீசன். ஸோ இதுக்கடுத்து இந்த சேனலில் தான் வீடியோ வரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு மட்டும் அதுக்கடுத்து வேணால் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். லாஸ்ட் எபிசோட் நான் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சேனலில் போடுறதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் ஒரு சீன் சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது அந்த ஆன்ட்டி வீட்டில் வாடகைக்கு வந்திருப்பாங்க. அவங்கள ஹீரோ இருந்தால் தான் வாடகை கொடுக்க முடியுன்றதுனால ஹீரோ மைக்கி அங்கேயே மேட்ரு போட்டுருவாங்க. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மேட்ரு போட்டுப்பாரு. ஸோ அதாவது நம்ம ஹீரோயின் எப்பப்போ குளிக்கிறாங்களோ அப்போ போய் மாம்பழத்தை கசக்கி விட்டு அப்படியே மேட்ரு பண்ணுறது அப்படி இப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேனேஜர் வர மாதிரி காமிச்சு அந்த சீனை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, அந்த உள்ளார போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட ஐடியா கேட்குறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட காசு இல்லை, நீயாச்சும் காசு கூட இருந்தேன் அப்படின்னு. இல்லை என்கிட்ட காசு இல்லையே ஆண்டி, அன்றைக்கி தான் நான் உங்கள்கிட்ட வாடகை கொடுத்தேன் அப்படின்னு. அந்த வாடகை தான் நான் அன்றைக்கி அமௌண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு ஐடியா, நீங்கள் என்ன மயக்கின மாதிரி அவனையும் மயக்கிடுங்க. சரியான காஜி பிடிச்ச மாதிரி இருக்கிறான் இவன். பார்த்தீங்கன்னா உங்கள் மாமலத்தை ஒரே தடவை அவன் முகத்தில் எடுத்துன்னு போய் காமிங்க, மயங்கிடுவான், அவரும் அங்கேயே மேட்ரு பண்ணிடுங்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து இல்லை வேணாம் அப்படின்னுவாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா மாம்பழத்தை கசக்கிக்கிட்டு நல்லா புழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நீ கசக்கிறத விட்றா, அவன் எப்படி கசக்க வைக்கிறதுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், என்னை மயக்கின மாதிரி அவனை மயக்கிடுங்க அப்படின்னு. அப்படியா, நிஜமாக மயங்குவானா அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மயங்குவான், அவங்க மாம்பழத்தை ஒரு தடவை பார்த்தானா அவன் கண்டிப்பாக மயங்கிடுவான் அப்படின்னு. ஸோ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரின்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் வேணாம் அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போகிறாங்க. அப்படியே அவங்க சாரியை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினோட மாம்பழத்தை கசக்கி 2 தடவை கசக்கி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 கிஸ் அடிச்சு விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சரி போய் இவனை மடக்கி ஒரு மேட்ரு போடுவோம், அப்போ தான் அவளுக்கு ஒரு மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கதவை திறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் மேட்ரு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஹீரோயின் வந்து டேய் நீ வாங்க போகிற, இப்போ தானே கிஸ் கொடுத்த அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, மறுபடியும் வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க. இது மாதிரி புது ட்ரெஸ் போய் எடுத்து ரூமுக்கு போய் புது ட்ரெஸ் எடுத்து மாட்டுறாங்க. ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கிறத நல்லா எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அது நல்லா செம்மையாக அந்த பார்த்தோன்னே படுகு போடணும்னு தோன்ற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம அந்த மேனேஜர் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு காமிக்கிறாங்க. அது காமிச்சாலே அவன் ஒரு காட்சி கொடுத்து உங்களுக்கு 10 வருஷம் போடாதவன் மாதிரிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட மாம்பழத்தை கண்ணாசைக்காமல் பார்த்துனேங்கிறான். ஸோ பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சாரிங்க சார், என்னால் கொஞ்சம் நாளைக்கு காசு கொடுக்க முடியாது, டைம் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து சரிம்மா அப்படின்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க வாயில் வைக்கிறான் நம்ம ஹீரோயின். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அதை ஹீரோவில் அந்த பார்த்திக்கிறேன் அந்த மேனேஜர் பையன் மூடியேறி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோஃபாலேயே வச்சு நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா கதரை வச்சிடறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே அதான் அந்த மேனேஜர் மேலே ஏறி உட்காந்து ஏஞ்சிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து போதுமா இல்லை இன்னும் வேணுமா அப்படின்னு. போதும் எனக்கே இது சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 மாதம் டைம் தரேன், நான் நம்ம ஹீரோயின் கேட்காதுக்கு முன்னாடி அவனே கொடுத்துட்டு போகிறான் பைத்திக்கிறேன். ஸோ நான் அது வெளியே போயிட்டு அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் இந்த மாதிரி காசு கொடுத்தது இன்னும் அவங்க தரல, ரொம்ப நல்லவங்க தான் போலுக்கு, அந்த ஆன்ட்டி பாவம் கொஞ்சம் நல்லா கஷ்டப்படுறாங்க, 3 மாதத்தில் கொடுத்துருவாங்க, இல்லைனா நானே வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்ட்டு அந்த மொட்டை சொன்ன மாதிரி இவரும் சொல்கிறான். இவர் வந்து என்னடா நீங்கள் சரி எனக்கு காசு பிடிச்சவங்களா இருக்கீங்க, என் தம்பி அனுப்புகிறான்டா, அவன் எவ்வளோ பேர் ஆள், இது வரைக்கும் எந்த பொண்ணு எடுத்து விட்டு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடி பையன் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி அனுப்பிச்சி வைக்கிறான். அவங்க தம்பியை பார்த்தா ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறான் பொழுது. ஸோ பொண்ணுங்களை எட்டியே பார்க்காத மாதிரி மாலைலாம் போட்டு மாதம் வரான். ஸோ அவனோட என்ட்ரியே மாதம் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம், இவன் இல்லை தம்பிக்காரன். ஸோ தம்பிக்காரன் வந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா இந்தம்மா இன்னும் நீ வாடகைன்ற லோனு வாங்கினியா இன்னும் கொடுக்கலையா, எப்போ தரேன், நான் மேனேஜர்லேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி ஆஃபீஸில் தான் வந்துக்கிறேன், வந்த மேனேஜரும் போயிட்டான், நீ என்ன வாடகை தரையா இல்லையா அப்படின்னு. என்னடா இப்போ தான் ஒருத்தவனை அனுப்பிச்சு 1/2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இன்னொருத்தவனா, என்னால் வேறு தாங்க முடியல, இப்போ ஹீரோ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ கூட போட்டதை யோசிச்சு பார்க்குறேன். என்னடா இன்றைக்கே நிறைய பேர் கூட போடணும் போலயே, நம்மளுக்கு வழி எடுத்துக்கு போல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கிட்டே போய் கேட்குறேன், சார் இல்லை சார் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வேணுனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவனும் அதே மாதிரி தான் இருக்கிறான், இவனை மடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம ஹீரோவே சொல்கிறான், ஈஸியாக இவனையும் மேட்ரு போட்டு அமுச்சு விட்ருவோம், ஒரு 3 மாதம் டைம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா மாமத்து நல்லா தெரிய விட்டு அப்படியே காமிக்கிறாங்க, அவன் முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்கு அவன்ல என்னடி இங்கே நின்றுங்கிற, போய் காசு எத்தனோடி போய் அவுது போட்டுக்கா நின்றுனுங்கிறா
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக கத்துறான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பயந்து நம்ம ஹீரோட்ட வந்து இல்லை இனிமேல் நான் போகமாட்டேன், அவன் ரொம்ப பயங்கரமாக இருக்கான், அடிச்சிருவான் போலக்கு, எனக்கு பயமாகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஹீரோட்ட கேட்குறாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கல மாட்டான், நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னோடனே, இல்லை அவன் ரொம்ப கோவப்படுறான், என்னை திட்டுறான், என் மாம்பழத்தை பார்த்து கூட மயங்கலவன், என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, இவன் உன் மாம்பழத்தை கூட பார்த்து மயங்கலன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், கொஞ்சம் ஜித்தாக இருப்பான் போலக்கு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஸோ ஹீரோயின் பார்த்து என்னோட இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்னோடனே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோயின், அதாவது வேலைக்காரியோட என்ட்ரி தான். ஸோ வேலைக்காரி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் எனக்கு ஏகப்பட்ட உதவி செஞ்சுருக்கீங்க, எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இந்த ரூமில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்துன்னு இருக்கேன், அவனை கூட்டின்னு வாங்கம்மா, கண்டிப்பாக அவன் மயங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காரனையும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. அவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, ஆஹா இந்த மாதிரி பொண்ணுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன், அதனால தான் உன் மாமத்தை பார்த்து கூட நான் மயங்கலை, இந்த பொண்ணை நீ போட்டே ஆகணுன்ட்டு நம்ம ஹீரோயின், அதாவது அந்த வேலைக்காரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பெட்டு மேலே ஏறி சும்மா ஹீரோயினை கதற விட்டுறான். ஹீரோயின் இல்லை, அந்த வேலைக்காரியை சும்மா ரத்தம் தெரிய கதற விட்டுறான். நம்ம வேலைக்காரி 10 வருஷம் போடல போலுக்கு, அவளும் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவன் தம்பிக்காரன் கூட ஏறி உட்காந்து சும்மா உள்ளே விட்டு விளாசு தள்ளிடுறான்னு தான் சொல்லி ஆகணும். செம என்டர்டைனிங்காக போகுது. அப்படியே 2 பேரும் மாஸ் காமிக்கிறாங்க, 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டைனிங் ஆகிடுறாங்க. ஸோ 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு தான் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன்டா எத்தனை பேர் வரீங்க ஒரு நாளைக்கு, நான் எத்தனை பேர் கூட போகிறது, எனக்கு வாடகை கொடுக்க வேணாம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை முதல்ல லோன் வாங்கினதே எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் வந்து நீ பேங்க்கில் லோன் வாங்குறேன்ட்டு அவர்கிட்ட தான் காசு வாங்கியிருக்காங்க, ஸோ அதனால தான் ஆஃபீஸில் நீ எங்கேயும் போய் கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டெய்லி ஒருத்தவங்களை அனுப்பிச்சி விட்டுருக்குறோம் அப்படின்னோடனே, ஓ அப்போ நான் ஆஃபீஸில் வாங்கினதா தானே நினச்சேன், அந்த மொட்டை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிக்கே போட்டு இந்த மாதிரி என்னால் காசு தர முடியாதுடா போட அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ அடுத்த எபிசோடு தான் சும்மா தாறுமாறாக இருக்கும். ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்டும் வந்துடுவான், அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் இருப்பான், அதுக்கடுத்து பேங்க் லோன்லேருந்து 2-3 பேர் வருவாங்க, அதுக்கடுத்து இந்த ரவுடி பையனும் வருவான், ஏகப்பட்ட பேர் கூட நம்ம ஹீரோயின் மேட்ருக்கு போட்டு ரத்தம் தெரிய காயம் ஆக போகுது நம்ம ஹீரோயினுக்கு தான். ஸோ அடுத்த எபிசோடு செம்ம மாசாக இருக்கும். மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஹிட் பண்ணி ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணினா வீடியோ கண்டிப்பாக நோட்டீஸ் ஆகும். பெல் ஐகானையும் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டில் தென் டாடா பை ஃப்ரம் மூவி எக்ஸ்ப்ளோர் தமிழ் சேனல். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி நிறைய தூரம் பார்த்துருவேன். ஸோ புதுசாக இந்த சேனல் வரீங்கன்னா கீழே நம்ம சேனல் லிங்க் இருக்குது, ஃபர்ஸ்ட் சேனல், அந்த சேனலில் போய் நம்ம சேனல் லோகோ டச் பண்ணிங்கன்னா அதுலேயே நிறைய வீடியோஸ் வரும், பாருங்கள். பை எஸ்.